ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் இன்று கூட்டணி இறுதி செய்யப்பட்டு கையெழுத்து பார்த்தீங்கன்னா முடிவடைந்து இருக்கிறது. இதன் அடிப்படையில் பிஜேபிக்கு இபிஎஸ் அவர்கள் 27 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவிற்கு 18 தொகுதிகளையும் ப்ளஸ் 1, அதாவது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தொகுதி ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காரு. ஆனால் சட்டமன்ற தொகுதி 18 தொகுதிகள் ஒதுக்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியே இருக்கிறது. அதற்கப்புறம் டிடிவி தினகரனின் அமமுக கட்சிக்கு 11 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறார். இதில் ஏடிஎம்கே போட்டியிடும் தொகுதிகள் 165லிருந்து 171 தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் 3-4 கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது இருக்கிறது. இறுதி பட்டியல் இரவுக்குள்ள வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கிட்டத்தட்ட 50லிருந்து 60 தொகுதிக்கு மேலே கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு அடிக்கடி போய் கொண்டிருக்கிறார். அமித்ஷா அவர்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா 27 தொகுதிகள், அதாவது 30 தொகுதிகளை தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தற்போது 27 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இபிஎஸ் அவர்களும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது டிஎம்கேவின் பொதுச் செயலாளரான பார்த்தீங்கன்னா தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு நான் போவதை, அதாவது இபிஎஸ் போவதை தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏடிஎம்கே கூட்டணி தற்போது நான் இறுதி செய்திருக்கிறேன். இதில் நாங்கள் டெல்லிக்கு போகிறது பார்த்தீங்கன்னா சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் கருத்துக்களை பரிமாறுவதற்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தானே தவிர, ஆனால் டிஎம்கே தொடர்ந்து அவதூறு பரப்புவதற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். அதை தெளிவாக அவரும் கூறியிருக்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே அள்ளே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி பயங்கரமாக அழுத்தம் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தேர்தலில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி ஏடிஎம்கே பிரச்சனை உருவாகும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, அதாவது பிஜேபி மெஜாரிட்டியாக தொகுதி கேட்டுவிட்டால் மற்ற மாநிலங்கள் நடப்பது போல இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது 2.5 வருஷம் முதல்வர் பதவியும் பிஜேபி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இபிஎஸ் அவர்களை ஓடவிட்டு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் பீகாரில் நடந்தது போல இங்கே பிஜேபி உள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம்கேவில் இபிஎஸ் அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்திருக்கிறார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தற்போது கூட்டணி முடிவு செய்து விட்டது. பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கான ஒரு அஸ்திவாரத்தை போட்டுவிட்டது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு தொகுதிகளை பார்த்தீங்கன்னா நேர்த்தியான ஒரு தொகுதிகளை அனைவருக்கும் பங்கிட்டிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள்.